தருமபுரம் ஆதீனம் விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் மும்பையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை தனிப்படை போலீசார் தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமார் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணகுமார், விவரங்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானமாக உள்ளவர் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இவர் தொடர்பான ஆபாச வீடியோ தங்களிடம் உள்ளதாக சிலர் தருமபுரம் ஆதீன நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு சுமார் 20 கோடி ரூபாய் அளவில் பணம் கேட்டு மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஆதினகர்த்தரின் சகோதரர் விருத்தகிரி என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் முதல் 4 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டார்கள். எஞ்சிய உள்ள 5 பேர்களில் பாஜக மாவட்ட தலைவர், மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட 5 பேரை மயிலாடுதுறை மாவட்ட காவல் போலீசார் அதிரடியாக தேடி வருகிறார்கள். இந்நிலையில் பாஜக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் மும்பையில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை காவல் ஆய்வாளர் செல்வம் தலைமையிலான SI இளையராஜா, நரசிம்ம பாரதி, அசோக் உள்ளிட்ட தனிப்படை 8 பேர் கொண்ட குழுவினர் மும்பை விரைந்தனர். நேற்று அவரை மும்பை ராஜ்காட் பகுதியில் உள்ள அலிபாக் நகரில் நாகோன் கடற்கரை பகுதியில் வைத்து தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அகோரத்தை தனிப்படை போலீசார் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கொண்டு வந்தனர். அவரை தரங்கம்பாடியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி கனிமொழி முன்னிலையில் அவரை முன்னிலைப்படுத்தியுள்ளார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் முழுமையான கள நிலவரம் தெரிய வரும். நந்தா, நன்றி கிருஷ்ணகுமார், விரிவான விவரங்களுக்கு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்களவைத் தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அதனுடன் அருணாச்சல் பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம்